ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, நல்லா இருக்கு, அற்புதமாக இருக்கு. நல்லா பண்ணிங்க, ஃபைட்ஸு சூப்பராக பண்ணிக்கிறேன். அது சமூக நீதி கதை, அவ்வளோதான். ஸ்லோ, கொஞ்சம் ஸ்லோ, ஓகே. நல்லா பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சார், சூப்பர் சார், பர்பஸ் ஓகே சார். படம் நல்லா இருக்கு. இன்டர்வல்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக சூப்பரா இருக்கு. இல்ல அதோட இது நல்லா தான் இருக்கு. படம் சூப்பராக இருக்கு சார். எனக்கு விஜயனோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு, ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் இவர் ரொம்ப எங்கே இருக்காரு, ரொம்ப ஜாலியாக எனர்ஜிக்காக இருக்காரு, எதுவுமே தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இருக்கு, ஆமாம். இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லேயும் ஒரு மெசேஜ் இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை லேக்லாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய். சாங் நல்லா இருக்கு, ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஷ் நினைக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் சீன் பிடிச்சிருந்தது, பாலத்துக்காக அவங்க கஷ்டப்பட்டது பிடிச்சிருந்தது. இன்டர்வல் சீன் நல்லா இருந்துச்சு, சூப்பர். நல்ல சமூக சேவைக்கான ஒரு அக்கறையான ஒரு கதையை நடிச்சிருக்காரு விஜய் ஆண்டனி, சூப்பர் ஆக்டர் சார். நல்லா இருக்கு படம். விஜய் ஆண்டனி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபைட் சீன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இருக்கு, படம் ஃபுல்லாகவே அதுதான். ப்ளஸ் வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இந்த படம் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஏன் நல்லா இருக்குன்னா, சோஷியல் மெசேஜ் ஒன்று இருக்கு, அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, படம் பிடிச்சி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. விஜய் ஆண்டனியை பிடிச்சிருந்துச்சுண்ணா. படம் நல்லா இருந்துச்சு. அது அடுத்து என்ன நடக்கும்னே தெரியல, கெஸ் பண்ண முடியல, விறுவிறுப்பா போச்சு, எங்கேயுமே போர் அடிக்கல. மியூசிக் செட்லாம் நல்லா இருந்துச்சு, அப்படியே ஒரு ஃப்ளோவா நல்லா போச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்டிமேட் அப்படிலாம் இல்லாம கொஞ்சம் நீட்டா தான் போயிடுச்சு, டீசெண்டா இருந்துச்சு, ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து ஒவ்வொரு மூவியுமே ரொம்ப டிஃப்ரெண்டா சூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இந்த கதையும் அவருக்கு டிஃப்ரெண்ட் ஜானர் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி ஆக்டிங் பிடிச்சிருந்தது, சூப்பரா பண்ணிருக்காரு. சாங்ஸ் பிஜிஎம் சாங்ஸ் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி பெட்டரா இருக்கு, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. அதான் சோஷியல் அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க மணி, அந்த மாதிரி ஆமா. கண்டிப்பா பாராட்டணும், அவரோட போல்ட்னஸ் பாராட்டணும். நிறைய ஏற்கனவே வந்த படங்களோட நிறைய டச் இருக்கு, இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சு நல்லா இருக்கு. கௌதம் சாரோட நடிப்பு, விஜய் ஆண்டனி சார் நடிப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணுமோன்ற மாதிரி தோணுச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக். ஓகே, நல்லா ஓகே. படம் நல்லா இருக்கு தம்பி, சப்ஜெக்ட் நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. சப்ஜெக்ட் நிறைய பேர் வந்து இந்த பொலிட்டிக்கல் விஷயத்தை வந்து ஓபனா பேச மாட்டாங்க, இந்த படத்துல நல்லா பேசியிருக்காங்க. இல்ல பொலிட்டிக்கல் வந்து என்னன்னா, இங்க எல்லா படத்துல வந்திருக்கு தான், இருந்தாலும் இது நல்ல சப்ஜெக்ட், நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு படம். ஏற்கனவே நிறைய படத்துல ஊழல் அதாவது சொன்னது தான், ஆனால் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கு. ஒரு ஏற்கனவே ஒரு சங்கர் பட ஜென்டில்மேனில் சொல்லப்பட்ட விஷயமா அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா வந்திருக்கு படம். இதுக்கு முன்னாடி நடிச்ச விஜய் ஆண்டனி படங்களை விட இதில் எப்படி பண்ணியிருக்காங்க? இதில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கேன். மியூசிக் நல்லா விறுவிறுப்பாக இருக்குது, மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா கொண்டு அதுவே மியூசிக்கும் ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போகுது. விஜய் ஆண்டனி சார் தவிர வந்து இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு ஆக்டரை பண்ணும்போது அது
நம்ம ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு வச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் அது பண்ணதுக்கு அப்புறம் அப்படி சொன்னா அது நல்லா இருக்காது. அதனால அது அவர் பண்ணாரு, அவர் பண்ணது நல்லா தான் இருக்கு. சரண்ராஜ் சொல்லவே வேணாம். சரண்ராஜ் எப்பவும் பண்ற மாதிரி பண்ணி ரொம்ப ஒரு லாங் கம்பேக் நல்லா பண்ணியிருக்காப்புல. தாராளமா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம்.